time to this evening Bible study, which we are having for past so many days and weeks, almost more than a month. We glorify God for that, and different speakers and everybody have come. We praise God for that. We welcome each one of you from different places, and we give honor to the living God. We welcome you in the blessed name of our Lord and Savior Jesus Christ, and we are from the Kodambakkam Christian Assembly in Chennai. Now, for the opening prayer, I request elderly brother Francis Xavier to please pray and start the meeting. I request elderly brother Francis Xavier from Royapuram Christian Assembly, the elder of the Royapuram Christian Assembly, to please start with the word of prayer. Over to Francis Xavier. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்களுடைய பரமதகப்பனே, இந்த இனிதான மாலை வேளையிலே நம்முடைய பாதபடியிலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து இந்த ஜூம் வழியாக உம்முடைய பாதபடியை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். உம்முடைய வசனங்களை தொடர்ந்து நாங்கள் இன்றும் கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் மகாபெரிய ஸ்லாக்கியத்திற்காக இந்த வழியை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தானும் தயவினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சிங்கப்பூரிலிருந்து எங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கும் உம்முடைய தாசனுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அவரை கர்த்தாவே ஆசீர்வதித்துமே, அவர் மூலமாக நீர் எங்களுடனே பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இன்னும் அதிகமான பேர் இந்த குழுவிலே சேரவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் கிருபை புரியுமாறு கெஞ்சுகிறோம். மேலும் இந்த ஜூம் காரியத்தை ஒழுங்குபடுத்தி கிரமமாக செய்து வரும் கோடம்பாக்கம் சபையினருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். நடத்தி வரும் அருமை சகோதரர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்துமே, இதாமே எங்களுடைய கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மிகவும் தாழ்மையுடனே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமதகப்பனே. ஆமென். Thank you, dear brother Francis Xavier, for the prayer, for the opening prayer. Now we are going into the next session, that being the singing session. The singing session will be led by brother Jason and brother Joshua from Royapuram Christian Assembly. May the name of the Lord be glorified through these two dear ones. And let us also understand that the songs would glorify God only. Over to brother Jason. Okay. நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே உள்ள 6வது பாடலை நாம் பாடலாம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்ற பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே
சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயமை பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயமை பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். கலங்கிடாது ஜி. நாம் அடுத்ததாக ஒரு பாடல் நாம் பாடலாம். கலங்கிடாதே திகைத்திடாதே என்ற பாடல். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே மனிதர்கள் அன்பு மறந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு
மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உந்தனை எந்தன் கரமது வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. Thank you, dear brethren, Brother Jason and Brother Joshua from Royapuram Christian Assembly, Chennai, for singing those two wonderful songs, one from the Tamil songbook and the other also a very difficult song to sing and has been sung in a very wonderful way. May God's name be glorified. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. Even this day, we have with us a dear brother and elderly uncle, or rather, I would like to say not elderly, but God's name may be glorified with S.V. Ramalingam uncle for his word that he has delivered yesterday from the book of Ruth. It was marvelous, and we really understood much points from the first chapter that he has said, that the verses 1 to 5 from first chapter, it says, fear for death, they left the place of Bethlehem. Fear for death, they left the place of Bethlehem. And then we
after that verse, fifth verse, we see that faith blossomed, faith flourished, and it is wonderful to see Naomi returning back to her homeland, that is Israel or Judah, to be specific. And we see that after that, faithfulness brings followers. So really, we see the daughter-in-laws coming, following Naomi, the, the mother-in-law, and this the name of God being magnified there. But one problem we see that here is that fear for death is what is seen as a flaw in people's life. When there is a famine, when there is some problem, they don't see the faith that is very much required in God to face the problems, because life is not just bed of roses, but there will be problems, whether we are Christians or non-Christians. Even in our problems, we can only glorify God. We can face the tough situations and give glory to God. Now, the application that yesterday our dear uncle has said is, first, trust in God. Naomi trusted in God, and it blossomed her life. She trusted in God. That is something very important, and we read that in Proverbs chapter 3, verse trust in God. And then second is that obeying God's word. God's obedience to God's word is also very important, and that is doing that, we will be able to get blessings from God. Obeying God's word. Sometimes obeying to our parents itself is very difficult. So God is giving us some very important assignment. Then it is a very tough thing, because Christ, when he came into this world, he did a serious business for each one of us to get the salvation on the cross of Calvary. So the Christian walk have to have a serious obedience to the God's word. And then depending on God. The 3 points are very important in our Christian walk of life. We thank Uncle, Brother S.V. Ramalingam from Singapore, for having expounded from the Word of God in such a blessed manner from the book of Ruth yesterday. Today is a second day, and it is a second part. We thank Brother also for joining us today evening. May God's name be glorified. We are eager to listen. We are also happy and privileged to have with us Brother Surendran from Royapuram Christian Assembly, Chennai, for to translate the message from English to Tamil. And we once again welcome all of you in this evening Bible study meeting. So every word, every verse, every sentence that we hear may be for God's glory. It may go deep down our hearts, just not in our mind, but go 1 foot down into our hearts, so that we could use it, apply it, and give glory to God. Now, I don't want to waste much time. For the blessing of the message, I request Brother K.V. Zakaria from Coimbatore to please pray and pray for the blessing of the message. Over to Brother K.V. Zakaria, Uncle in Coimbatore. Okay, you can hear me? Yes, I can hear you. We can hear you. Okay, ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இறக்கும் இந்த பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறோமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே செம்மையாய் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தின் பல திசைகள் அமர்ந்திருந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஒருமனப்பாட்டின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை சுத்தி இருக்கிற தெய்வமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தாசன்
SVR லிங்கம் சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த அநேக வருஷங்களாக கர்த்தாவே உலகத்தின் பல பகுதிகளிலே உங்களுடைய வார்த்தை அறிவிக்கும்படி உங்களுடைய மகனை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே சென்னையிலும் வந்து பலமுறை அவர் மூலமாக உங்களுடைய செய்தியை கேட்கும்படி எங்களுக்கு கடந்த காலங்களில் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நவோமி ரூத்தின் குடும்பத்தின் மூலமாக தேவனர் அவர்களுக்கு அளித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். தாவே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உமக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு நீர் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை அளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரூத் மூலமாக அவருடைய சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றவும் அவர் எங்களுக்கு மீட்பராக எங்கள் இரட்சகராக வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதிலே உம்முடைய தாசன் மூலமாக ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் அதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் செம்மையாக நல்லபடியாக கர்த்தாவே இந்த காரியங்கள் எல்லாம் இயங்கும்படி உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுரேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். கோடம்பாக்கம் சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சந்தோஷத்துக்காக விசேஷமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பரம பிதாவே. ஆமென். Thank you, Brother K.V. Zechariah from Coimbatore. We thank for the prayer. Now over to Brother S.V. Ramalingam in Singapore and Brother Surendran in Chennai. Over to both of you. How are you, everyone? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I trust that you had a wonderful time coming together in this manner to read and learn and share God's word. தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து படித்து அதை புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு முகாந்திரத்திலே நாம் கூடியிருப்பது மிகவும் ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. I bring greetings to you in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். We will continue our study in Ruth chapter 1. ரூத் முதலாவது அதிகாரத்திலிருந்து நம்முடைய பாடங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம். We're going to look at the character of Naomi as well as Ruth. ரூத் மற்றும் நகோமி அவர்கள் இருவருடைய குணாதிசயங்களை அவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் படித்து வருகிறோம். Very interesting. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. Elimelech took the wrong route. எலிமெலேக்கு அங்கே தவறான வழியை பாதையை தேர்ந்தெடுத்தார். He took the route of a fleshly leading. ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு வழியை அவர் தேர்ந்தெடுத்து அவர் முன்னேறி போனார். In order to fulfill his fleshly desires, he moved for safety into Moab. அப்படிப்பட்ட ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் அங்கே மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே அவங்க அடைக்கலமாக இருக்க முடியும் என்று சொல்லி நினைத்து போனார். And eventually he only found a grief for himself as well as for his family, and then died in Moab. ஆனால் அங்கே துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்தது என்று சொன்னால் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் துக்கம் தான் சம்பவித்தது. கடைசியிலே அவர் அங்கே மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. But after the death of Elimelech, the sons also enjoined themselves by marrying the Moabites. அந்த எலிமெலேக்குக்கு பிற்பாடு அவருடைய இரண்டு குமாரரும் கூட மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். And then they too have to face with the death. அவர்களும் கூட அந்த இரண்டு குமாரரும் மரணத்தை சந்திக்க நேரிட்டது. So living Naomi a widow. இப்பொழுது நகோமியானவள் ஒரு விதவையாக ஆகப்பட்டிருக்கிறாள். But very interestingly, she began to develop faith in the God whom she know and love. ஆனால் மிக சுவாரஸ்யமாக
அங்கே அவள் நேசித்து அவள் ஏற்றுக்கொண்ட அந்த தேவனிடத்திலே அவள் விசுவாசத்தை அதிகரிக்க ஆரம்பித்தாள். And that also affected the life of Ruth. இந்த காரியமும் கூட ரூத்தினுடைய வாழ்க்கையை பாதித்தது. So we are going to look at the second part and we're going to read a few verses. ஆகவே இந்த இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். First on to the subject of Naomi. முதலாவது நகோமியை குறித்த ஒரு பாடம் அங்கே இருக்கிறது. We will read verses 6 to 8 of chapter 1, Ruth. ரூத் முதலாவது அதிகாரத்திலே 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரூத் முதலாவது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. And then we're going to read verses 15 to 18. அதற்கப்புறமாக வசனம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். 15 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. That's in regards to Ruth. இது ரூத்தை பொறுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. And now we'll go back to think a little more about Naomi. இப்பொழுது நகோமியை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். Verses 20 to 22. 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். In fact, verse 22 opens up a beautiful picture of God's providential care. அங்கே 22வது வசனத்தை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற சித்திரத்தோடு கூட இந்த வசனம் ஆரம்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். We know that our God is a wonderful God. நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் ஒரு அற்புதமான தேவன். He is the one who has decided everything that will benefit us. நமக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தீர்மானித்திருக்கிறவர் அவர்தான். His purpose is to bless our lives. அவருடைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். He wants to build us into a testimony of his grace and glory. அவருடைய கிருபைக்கும் அவருடைய மகிமைக்கும் நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். In order to bring all this into being, he has to put us through all the difficulties that we need to go through. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாவதற்கு இப்படிப்பட்ட சகலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் ஊடாக அவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. This is a problematic world. இது ஒரு பிரச்சனை நிறைந்த உலகமாக இருக்கிறது. These kinds of problem that we will face and will face. நாம் வாழுகிற இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Those problems are actually a blessing and a benefit from God to us. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வரும்போது உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியதா இருக்கிறது. This is what we're going to see in
learn and understand from this book of Ruth chapter 1. இந்த காரியத்தை தான் நாம் அங்கே படித்து பார்த்து இதில் உள்ளவைகளை புரிந்து கொள்ள போகிறோம் ரூத் 1வது அதிகாரத்திலிருந்து. All right, so we will move on and then see where do we encounter problems. ஆகவே நாம் தொடர்ந்து முன்னேறி போகலாம். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி சிந்திக்கலாம். Is it okay, your internet connection? Yeah, it's okay, uncle. I think your connection has some problem. Yeah. All right. All right. Here, Naomi begins the desire to return. இங்கே நகோமி திரும்பி போக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை தன்னுடைய மனதுக்குள் அங்கே வைத்திருக்கிறாள். That shows that Naomi had a longing in her heart to return back to Bethlehem. இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் நகோமி மறுபடியும் பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்கிற ஏக்கம் உடையவளாய் இருக்கிறாள். It must be that she could have been regretting of her stay in Moab. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோவாபிலே அவர் தங்கி இருக்கிறதை குறித்து அவளுக்கு ஒரு மன கஷ்டம் கூட ஏற்பட்டிருக்க கூடும். The grief, the sorrow, the pain and the disturbance in her life would have caused her to desire after to go back to Bethlehem. அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட துக்கமும் சோகமும் வருத்தமும் நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போய்விட்டால் நலமாய் இருக்குமே என்கிற ஏக்கத்தை உண்டாக்கினது. And therefore she started to hear and listen to anything that's happening in Bethlehem. ஆகவே பெத்லகேமிலே என்னவெல்லாம் சம்பவிக்கிறதோ அந்த காரியங்களை குறித்தெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். And there she heard that God has visited Bethlehem. அப்பொழுது அவளுக்கு தகவல் கிடைத்தது ஆண்டவர் பெத்லகேமை சந்தித்திருக்கிறார் என்று. Famine was over, food was abundant. அங்கே பஞ்சம் முடிந்து விட்டது, இப்பொழுது திரளான சாப்பாடு ஆகாரம் அங்கே கிடைக்கிறது. That very good news from God visiting Bethlehem would have caused her even more sorrows. ஆகவே பெத்லகேமிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற நல்ல செய்தி அவளுக்கு கிடைத்த உடனே இதன் மூலமா இன்னமும் கூட அவள் அதிகமாய் துக்கமடைய ஆரம்பித்தாள். You see that now? அதை பார்க்கிறீர்களா? Sorrows to come through our lives so that we can be quickened to the reality of God. இப்படிப்பட்ட துக்கங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு தேவன் அனுமதித்து தேவனுடைய யதார்த்தத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் இப்படி செய்கிறார். And so she now decided to go back to Bethlehem. ஆகவே அவள் பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுத்தாள். She discussed it with her daughter-in-laws. அவள் தன்னுடைய மருமக்களோடு கூட இந்த காரியத்தை கலந்து ஆலோசித்தாள். And then, interestingly, the daughter-in-law themselves were also interested to go back with Naomi to Bethlehem. இங்கே சுவாரஸ்யமாக அவளுடைய இரண்டு மருமக்களும் கூட நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். But we would like to note that Naomi wasn't so willing to bring them back to Bethlehem. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அவர்களை மறுபடியும் பெத்லகேமுக்கு கூட்டிக் கொண்டு போவதிலே நகோமிக்கு விருப்பம் இல்லை. So now we can understand the situation of Naomi. ஆகவே இப்பொழுது நகோமியினுடைய சூழ்நிலை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. Although a longing was to return to Bethlehem, பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்கிற ஏக்கம் அங்கே இருந்தாலும் கூட desired and decided to go back. அங்கே அதற்காக அவர் வைராக்கியம் கொண்டு திரும்பி போக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாலும் கூட wasn't willing to bring along both her daughter-in-law to Bethlehem. ரெண்டு மருமகளையும் கூட்டிட்டு பெத்லகேமுக்கு போறதுல அந்த அம்மாக்கு ஒரு உடன்பாடு இல்லை. Now, why? இப்பொழுது ஏன் அப்படி அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை? Maybe she had some good reasons for doing so. ஆகவே அவர்களை அப்படி கூட்டிக் கொண்டு போகாமல் இருப்பதற்கு சில நியாயமான காரணங்கள் அந்த அம்மா இடத்துல இருந்திருக்கலாம். All the reasons she did discuss with them. அந்த எல்லா காரணங்களையும் வைத்து அந்த மருமக்களோடு கூட அவள் அங்கே ஆலோசித்தாள், அங்கே கலந்து பேசினாள். And so she had two daughters-in-law to discuss those problems that would come by them coming along with her.
அவளோடு கூட அவர்கள் இருவரும் கூட அங்கே பெத்லகேமுக்கு வந்தால் அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும் என்பதை அவருக்கு விவரித்து சொன்னாள். So she talked over to them, and then one was convinced, the other did not. இப்படியாக அந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி அவர்களோடு கூட பேசும்போது ஒரு மருமகள் மனம் மாறிவிட்டால், ஆனால் இன்னொரு மருமகள் அங்கே விடாப்பிடியா இருந்து விட்டாள். So this is the circumstances in which we are going to see how Naomi is going to react. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் நகோமி இதற்கு எப்படி பிரதியுத்தரம் செய்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். Now when Naomi wanted to go back, நகோமி அங்கே திரும்பமாக அங்கே பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த போது, he had a very devoted decision to make. அவள் மிகவும் ஒரு உண்மையான வைராக்கியமான ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. And it was because she recognized and heard from others that God has visited Bethlehem. ஏன் என்று சொன்னால் மற்றவர்களிடத்தில் இருந்து அவளுக்கு தகவல் வந்திருக்கிறது. அவள் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் பெத்லகேமை சந்தித்திருக்கிறார். That's a good way of deciding. அது தீர்மானிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறையா இருக்கிறது. That's the right way of deciding. தீர்மானிப்பதற்கான ஒரு சரியான வழிமுறை அதுதான். But as she decided to do so, she had a few things that are intervening her decision. அவள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவளுக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் அங்கே நேரிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். The first thing was about her daughter-in-laws. முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால் மருமக ரெண்டு பேரையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? She thought that it's best for them to go back to their own people. அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா இந்த ரெண்டு மருமகளும் மறுபடியும் மோவாப் இடத்துக்கே அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டா நலமா இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. Now that's how human being will respond. இப்படித்தான் மனுஷிகமாக நாம் சிந்திக்க தோணும். Yes, this is how we in our flesh will decide. நம்முடைய மாம்சத்திலே இப்படிப்பட்ட சிந்தனை தான் நமக்கு யதார்த்தத்திலே வரக்கூடியதா இருக்கிறது. She forgot that these two of them has come over from where they were in their religion and in their nation to marry a Jewish person. அவர்கள் இருவரும் தங்களுடைய ஜனத்தை விட்டு தங்களுடைய மதத்தை விட்டு தங்களுடைய அந்த காரியங்களை எல்லாம் விட்டு ஒரு இரண்டு யூதர்களை திருமணம் செய்யும்படியாக வந்தவர்கள். They've come over to identify themselves with the Jewish nation. ஆகவே யூத மார்க்கத்தோடு கூட யூத தேசத்தோடு கூட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படி வந்த இரண்டு பெண்கள் அவர்கள். That's why they were very prepared to get back to Bethlehem. ஆகவே தான் மறுபடியும் பெத்லகேமுக்கு தான் நாங்களும் வருவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியா இருந்தார்கள். And Naomi must be very happy about their decisions. ஆகவே அவர்கள் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்திருக்கிற சூழ்நிலையிலே அதை குறித்து உண்மையாகவே நகோமி சந்தோஷம் தான் பட்டிருக்க வேண்டும். But she says, no, you better go back to your people. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல வேண்டாம், நீங்க உங்க ஜனத்தார் இடத்துல நீங்க திரும்பி போகலாம். You stay in your country, I'll go back. உங்க தேசத்திலே நீங்க இருங்கம்மா, நான் மட்டும் போறேன். Yes, she got various reasons for doing that. இதை காரியத்தை எல்லாம் செய்வதற்கு அந்த அம்மா கிட்ட பல காரணங்கள் இருந்தது. But they refused. ஆனாலும் கூட அவர்கள் அங்கே மறுத்து விட்டார்கள். And then after a little while, one of them got convinced. அதுக்கப்புறமாக கொஞ்சம் இன்னும் பேசின உடனே ஒரு மருமகளுக்கு மனம் மாறிவிட்டாள். Orpah got convinced. அங்கே ஓர்பால் அங்கே நகோமியினுடைய பேச்சை கேட்டு விட்டாள். And she affectionately raised up and kissed Naomi and wished bye. அங்க மிகவும் பாசத்தோடு அன்போடு கூட எழுந்து அங்கே கட்டி அணைத்து முத்தமிட்டு பிரியாவிடை பெற்று சென்றாள். But Ruth clung on to Naomi. ஆனால் ரூத்தை பார்க்கும்போது உறுதியாக நகோமியை பற்றி கொண்டாள். That's interesting. மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம். One went back while the other ஒருத்தங்க போயிட்டாங்க, இன்னொருத்தங்க உறுதியாய் நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. And so now Naomi has to take along with Ruth back to Bethlehem. ஆகவே இப்பொழுது நகோமி ரூத்தை பெத்லகேமுக்கு தன்னோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. And I'm happy that they both came back. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Here is what we see the goodness of God is. இந்த இடத்திலே தான் தேவனுடைய நன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். So all this problem that came upon them was to quicken them so that they can come to realization and recognition of getting back to Bethlehem.
இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்ப வேண்டும் என்பதனால்தான் இப்படி நேரிட்டது. Because the blessing of the Lord is in Bethlehem. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெத்லகேமில் தானே இருக்கிறது. The presence of the Lord is in Bethlehem. தேவனுடைய பிரசன்னம் அங்கே பெத்லகேமில் தானே இருக்கிறது. He visited Bethlehem. அவர் பெத்லகேமை அல்லவா சந்தித்திருக்கிறார். And so it is good that they come back. ஆகவே அவர்கள் மறுபடியும் திரும்புவதுதான் ஏற்புடையதா இருந்தது. And they did come back. அவர்களும் கூட அதே விதமாகத்தான் பெத்லகேமுக்கு திரும்பினார்கள். That was a very good decision. இது அவர்கள் செய்த ஒரு மிக நல்ல ஒரு தீர்மானம். Naomi's a right decision too. நகோமி எடுத்த ஒரு நல்ல சரியான தீர்மானமும் கூட அது. But at the same time, Naomi had a decision with bitterness in her heart. ஆனால் அதே நேரத்திலே நகோமி எடுத்த இந்த தீர்மானத்திலே அவருடைய இருதயத்திலே ஒரு கசப்பு காணப்பட்டது. So we read from verse 20 onwards of the first chapter. ஆகவே அதைத்தான் அங்கு முதலாவது அதிகாரம் 20வது வசனம் துவங்கி நாம் வாசிக்கிறோம். That when she came back, she expressed all her bitterness. மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்த பிற்பாடு அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா கசப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். You see, those people who knew Naomi before the time when they left for Moab, நகோமி அங்கே மோவாபுக்கு போவதற்கு முன்பாக நகோமியை அறிந்திருந்த அந்த பெத்லகேம் வாசிகள் மறுபடியும் திரும்பி நகோமி வந்த பிற்பாடு அவளை போய் சந்திக்கிறார்கள். welcomed Naomi to come in. வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வரவேற்கிறார்கள். But she herself began to discern her own problem. ஆனால் நகோமி தன்னுடைய சொந்த பிரச்சனையை அங்கே பார்க்க ஆரம்பித்தார்கள். She began to identify it with the bitterness. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவருடைய இருதயத்தில் அதிகமான கசப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Twice she used the word the Almighty. அங்கே 2 முறை அங்கே சர்வ வல்லவர் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். And both time she said it with bitterness in her heart. 2 முறை அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதும் அந்த அம்மா மனசுல இருக்கிற கசப்பை எல்லாம் சேர்த்து சொல்லுகிறார்கள். In verse 21, 21வது வசனத்திலே, in verse 20 rather, 20வது வசனத்திலே, don't call me anymore Naomi. என்னை நகோமி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். I'm no more that pleasant person. I'm no more that sweet person. அந்த இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராய் நான் இன்னமும் இருக்கவில்லை. I'm no more that. I am now Mara. நான் இன்னமும் அப்படி இல்லை, நான் இப்பொழுது மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். My life is altogether bitter. என்னுடைய வாழ்க்கை பூரா கசப்பா மாறிடுச்சு. And she attributed all that towards the Almighty God. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. She says, the Almighty dealt with me bitterly. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லிட்டாங்க. Now this is how when we are far away from God would realize to be. நாம் தேவனை விட்டு மிக தூரத்துல இருக்கும்போது நாமும் கூட இப்படித்தான் பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். We are just clinging on to God in little faith. ஒரு கொஞ்சம் விசுவாசத்தோடு தேவனை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல we will think all those things that are happening to us are actually something that is from God. நம்ம நினைக்கிறது என்னன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், கசப்புகள் இது எல்லாமே தேவனிடத்துல இருந்து வருகிறது என்று நினைக்கிறோம். Well, that is not true. அது உண்மை அல்ல. God allow all the griefs, the sufferings, the pain, the trouble, the testings into our life. இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். We can experience the power of God transforming us. ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தேவனுடைய வல்லமையை நாம் உணர முடியும். அந்த வல்லமையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். And being transformed by the power of God, we will become more close to God, intimacy with God. தேவ வல்லமையினாலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும் போது நாம் இன்னும் தேவனோடு கூட நெருங்கி ஒரு ஐக்கியமான உறவிலே சேரக்கூடியவர்களாக இருப்போம். So God allows problem and difficulties and disturbance in our life here. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தொல்லைகளையும் அனுமதிக்கிறார். So that we can enjoy the intimacy with our true and living God. ஆகவே இதன் மூலமாக நம்முடைய மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்திலே நாம் ஒரு நெருங்கின ஐக்கியத்தை அனுபவிக்க முடியும். So
we can experience the power of the resurrection of the Lord Jesus Christ in our lives. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே நம்முடைய உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நம்மால் அங்கே அனுபவிக்க முடியும். So we can enjoy the reality of praying unto God, who is able to answer them in accordance to his own sovereign will. தன்னுடைய சுய சித்த இறையாண்மையின்படி நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேவனிடத்திலே அந்த நேரத்திலே தான் நாம் ஜெபத்திலே போய் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ல முடியும். Going through all the troubles, the testings and the trials will build us up in our faith. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், காரியங்கள் ஊடாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய விசுவாசம் இந்த சூழ்நிலையிலே அபிவிருத்தி அடையக்கூடியதாக இருக்கிறது. So she made a right decision to come back. அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு சரியான தீர்மானத்தை செய்தாலும் கூட within her she had a wrong attitude towards it. அவளுக்குள்ளாக இந்த காரியத்தை குறித்த ஒரு தவறான மனப்பான்மை இருந்தது. So in verse 21 we read her again saying the same thing. அங்க 21வது வசனத்திலே மறுபடியும் அவள் இந்த காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We see that Naomi says, look, all this affliction has come upon me because of the Almighty. நகோமி சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என்று சொல்லுகிறார். Almost like blaming God. அங்கே தேவன் மேல பழியை போடக்கூடிய ஒரு செயலை போல் இது இருக்கிறது. This is something that we should never do. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. We should never do because God is good. நாம் இதை செய்யவே கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். He has all the good for us. நமக்கு எல்லா நன்மையும் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். Everything that he does for us is for our benefit and for our blessing. அவர் நமக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறது. So we should be grateful to God. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But Naomi still bear in her heart the disagreements that she has with God. ஆனால் நகோமி தன்னுடைய இருதயத்திலே இன்னமும் அந்த கசப்பையும் தேவனிடத்திலே ஒரு கருத்து வேறுபாடையும் உள்ளவளாக காணப்படுகிறாள். Look at the mighty work of God. ஆனால் தேவனுடைய அந்த வல்லமையான கிரியையை, செயலை பாருங்கள். When Naomi came back, it was a time when Bethlehem is going to have plenty. நகோமி திரும்பி வந்த அந்த நேரத்தில் தானே பெத்லகேமிலே இங்கே விளைச்சல் திரளாய் காணப்பட்டது. It's the beginning of the barley harvest. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய அறுவடை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் அவள் வருகிறார். This is the time when people will go out and rejoice and celebrate the goodness of God. இந்த நேரத்திலே தான் மக்கள் அங்கே வெளியே போய் அங்கே தேவனுடைய நன்மையும் தேவனுடைய அங்கே காரியங்களை எல்லாம் அவர்கள் கொண்டாடக்கூடிய நேரமா இருக்கிறது. The rich will benefit from this. அதிலே ஐஸ்வர்யவான்கள் இதிலிருந்து பலனை அடைவார்கள். Those who are working hard for it will also be blessed with it. இதற்காக கடினமாக உழைத்தவர்களும் கூட இதன் மூலமாக ஆசீர்வாதத்தை அங்கே அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Poor will also benefit from this harvest. இந்த அறுவடையின் மூலமாக தரித்திரர்களும் கூட அங்கே பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். It's a time of blessing when she returns. ஆகவே அவள் திரும்பி வந்த அந்த நேரமானது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரமாய் இருந்தது. But her bitterness could not really cause her to celebrate. ஆனால் அவளுக்குள்ளாக இருந்த அந்த கசப்பினாலே அவளால் இந்த கொண்டாட்டங்களில் எல்லாம் ஈடுபட முடியாத சூழ்நிலை இருந்தது. Now, what we are here seeing is the mighty work of God. இங்கே தேவனுடைய வல்லமையான செயலை நாம் எப்படி பார்க்கிறோம்? In spite of a condition of Naomi, நகோமியினுடைய இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் God was working in her life. தேவன் அவளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருந்தார். God was working through her, in her, and also to Ruth. தேவன் அவளுக்குள்ளும் அவள் மூலமாகவும் ரூத்தின் வாழ்க்கையிலும் கூட அங்கே கிரியை செய்து கொண்டிருந்தார். God was preparing Naomi into it. ஆகவே இந்த காரியத்திலே அங்கே நகோமியை தேவன் ஆயத்தப்படுத்தினார். We will then soon find that eventually Naomi will celebrate the Lord God Almighty by nursing the grandson that comes through Ruth. அதற்கப்புறமாக நகோமியினுடைய வாழ்க்கையில இருந்த பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் ரூத்தின் மூலமாக அவளுடைய பேர குழந்தைகளுக்கு அவள் அங்கே பணிவிடை செய்யக்கூடியவளாக காணப்படக்கூடிய ஆசீர்வாதம் அவளுக்கு கிட்டியது. So Naomi's longing was fulfilled. நகோமியினுடைய இந்த ஏக்கமானது அங்கே முடிவுக்கு வந்தது. Although
Naomi's lipping, the way in which she expressed herself, her lips were not controlled. ஆனாலும் கூட அவள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவளுடைய உதடுகளுக்கு ஒரு வரம்பு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காணப்பட்டு இருந்தது. And we can learn a lesson from here. அதுல இருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். When we go through all kinds of trials and testings and troubles, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஊடாக நாம் கடந்து போகும்போது we have to watch our mouth. நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாம் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We need to be very careful. நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because God is the one who is building us up in and through the circumstances. ஏனென்று சொன்னால் இந்த சூழ்நிலையின் மூலமாக, இந்த சூழ்நிலை வாயிலாக தேவன் தான் நம்மை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். An interesting lesson we can learn here. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக சுவாரஸ்யமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். God has made us free. தேவன் நம்மை சுயாதீனமாக்கி இருக்கிறார். God has given us a free choice. ஆண்டவர் நமக்கு ஒரு சுயாதீனத்தை இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். We are free to choose. நாம் இங்கே எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. He puts choices before us. நமக்கு முன்பாக பலவிதமான தெரிந்து கொள்ளுதல்களை வைக்கிறார். In Deuteronomy chapter 30, அங்கே உபாகமம் 30வது அதிகாரத்திலே we can read 2 verses there. அங்கே 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Deuteronomy chapter 30, உபாகமம் 30வது அதிகாரம் verses 19 and 20. 19, 20 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 30, 19, 20 ஆகிய வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். When we begin to experience bitterness in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கசப்பை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது all we need to do is to turn around and look at God's promises for us. நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை பின்னாக திரும்பி பார்த்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற வேண்டும். And look at how God has brought before us. ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். He has put the choice before us. நமக்கு முன்பாக பல தெரிந்து கொள்ளுதல்களை வைத்திருக்கிறார். We can choose. நாம் தெரிந்தெடுக்கலாம். We want good and life or death and evil. நமக்கு நன்மையும் ஜீவனும் வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம், அல்லது தீமையும் மரணமும் வேண்டும் என்று சொன்னால் அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். We can choose. நாம் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். But in our choosing, God always instructs us. ஆனால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்திலே தேவன் எப்பொழுதும் நமக்கு அங்கே ஆலோசனை வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். You know why? ஏன் தெரியுமா உங்களுக்கு? Because he wants us to know that we need to choose his will. ஏனென்று சொன்னால் நாம் அவருடைய சித்தம் என்னவோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். So his will is good and life. அவருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் நன்மையும் ஜீவனும் தான். He wants everything good for us and he wants us to live eternally with him. நமக்கு எல்லாமே நல்லதாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நாம் நித்திய நித்தியமாய் அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. That's what it is. அதுதான் இதனுடைய காரியம். Beneficial for us. நமக்கு எல்லாம் நன்மையாக பிரயோஜனமாக நடக்க வேண்டும் என்று தான் தேவன் விருப்பப்படுகிறார். The very fact that the Lord Jesus Christ came into this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய முக்கியமான நோக்கமே he came to bless us. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் வந்தார். He came to benefit us. அவர் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக வந்தார். He came to build us up unto God. நம்மை தேவனுக்காக அவர் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி வந்தார். And so we are told in 1 Corinthians chapter 6. ஆகவே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Can we read that verse? அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் And verse 12. 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு,
ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். I am free to choose anything I want. எல்லாவற்றையும் அனுபவிக்க எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. I've given that a freedom. ஆண்டவர் அப்படிப்பட்ட சுயாதீனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். At the same time, ஆனால் அதே நேரத்திலே not all those things are beneficial for me. இது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எனக்கு பிரயோஜனமாய் இருக்காது. So he made for us the choice. ஆகவே நமக்கு முன்பாக அவர் அங்கே தெரிந்து கொள்ளுதலை வைக்கிறார். And he lets us know that there are choices that you would make which will be no good for you. அதற்கப்புறமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்காமலும் இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். They will not profit you. அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஒருபோதும் இருக்காது. They will not help you. அது எங்களுக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. They will not edify your faith. எப்பொழுதும் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாது. Will not encourage your life. அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான உற்சாகத்தையும் கொடுக்காது. You read another verse. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 Corinthians chapter 10 and verse 23. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. See that now? பார்த்தீர்களா அதை? We need to choose anything. And நாம் everything. எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. But at the same time, we are not free to choose that which will bring hurt and harm to ourselves. ஆனால் அதே நேரத்திலே நாம் அங்கே நமக்கு பாதிப்பையும் நமக்கு பிரச்சனையும் கொண்டு வரக்கூடிய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். We are to choose all things that are helpful to us. நமக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Everything that will edify or build us up. நம்மை கட்டி எழுப்பக்கூடிய, நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Those are the things that we need to choose. அப்படிப்பட்ட காரியங்களை அல்லவா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். If we choose those things, நாம் அந்த மாதிரி காரியங்களை தெரிந்தெடுப்போம் என்று சொன்னால், then we will find that we will remove the bitterness that comes through to our life. அதற்கப்புறமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பை நாம் அகற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். When sorrow takes place, அங்கே நம்முடைய வாழ்க்கையில துக்கம் சம்பவிக்கும் போது, when sadness comes, நம்முடைய வாழ்க்கையில அங்கே கவலை வரும்போது, we are stressed up. நாம் அங்கே அதிகமான மன அழுத்தத்துக்குள்ளாகும் போது, Not that everything is easy, it is painful and it is a suffering. நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் ரொம்ப லேசாக சாதாரணமாக இருக்கிறதில்லை, அது பாடுகள் நிறைந்ததாகவும் அதிக பிரச்சனை உள்ளதாகவும் இருக்கிறது. We don't like them. நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருபோதும் பிடிக்கிறதில்லை. But at the same time, ஆனால் அதே நேரத்திலே because we know God, we know those things are there to help us turn ourselves to Him. நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தேவனிடத்திலே திரும்புவதற்காக தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். I can tell you through my own personal experiences, என்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலிருந்து என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். working with many people in a large meeting place. அங்கே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடங்களிலே அநேக ஆட்களோடு கூட வேலை செய்யக்கூடிய நேரத்திலே you see that those people who have an easy type of life, அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சௌரியமா அவர்கள் வாழ்வதை போல் நமக்கு இருக்கும். they're never spiritual. அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய மக்கள் அல்ல. They don't seem to show the exercise of faith earnestly. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் அல்ல. They take things easily and casually. எல்லா விஷயத்தையும் ஏனோதானோ என்று அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். Those who are going through trials and testings and troubles, they are the ones who are faithful. ஆனால் பிரச்சனைகள் ஊடாகவும் கஷ்டங்களின் ஊடாகவும் சோதனைகளுக்கு ஊடாகவும் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்கள் தான் உண்மையுள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். You know, in many of these meeting places that I have been, அநேக அங்கே கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நான் போகும்போதெல்லாம் those good and wonderful brethren who have taken up to be the elders of the assembly, அங்கே அநேக நல்ல அருமையான சகோதரர்கள் சபையினுடைய மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், they all have gone through various
trials and testings and troubles. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். The more they have experienced those difficulties, அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் அங்கே அனுபவித்திருக்கிறார்கள். they become more earnest and truthful in serving God effectively. அவர்கள் எவ்வளவுக்கு அதிகமான வேதனைகளை எல்லாம் சகித்தார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் தேவனுக்கு உண்மையாகவும் அவர்கள் உற்சாகத்தோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். And they are able to sympathize and empathize with those who are going through trials, testings and troubles. இதே மாதிரியான சூழ்நிலைகளோடு அவர் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மற்ற மக்களை அவர்கள் பார்க்கும்போது அவர்களோடு கூட இவர்கள் தங்களை சம்பந்தப்படுத்திக் கொண்டு அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு ஆறுதலை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். So in order to be effective and good servants of the Lord, ஆகவே நாம் அங்கே ஒரு பிரயோஜனமுள்ள நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் we need to endure. நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சகித்தாக வேண்டும். Endure the things that come through our life. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும். And seek to understand them as things that God allow for our benefit and for our blessing. இந்த காரியங்களை எல்லாம் தேவன் நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அனுமதிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We have to come to grasp with this truth. ஆகவே இந்த சத்தியத்தோடு கூட யதார்த்தத்தோடு கூட நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். We'll turn to Psalm 33 சங்கீதம் 33க்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். and read with me verse 11. என்னோடு கூட 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 33:11. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். You got that? See, the counsel of the Lord கர்த்தருடைய ஆலோசனை will stand forever. அது நித்திய காலமாய் இருக்கும். The word counsel of the Lord means the word of God. அங்கே கர்த்தருடைய ஆலோசனை என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. It means the will of God. அது அந்த வார்த்தை தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It means the way of God. அதுதான் தேவனுடைய வழியாய் இருக்கிறது. It means the work of God. அதுதான் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. They all will stand firm and sure and steadfast. இந்த காரியங்கள் எல்லாமே அங்கே உறுதியாக அங்கே நிலைநாட்டக்கூட படக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. And so those are the things that we need to choose for our lives. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று நாம் தெரிவு செய்ய வேண்டும். And they will take away all the bitterness that comes through to our life. ஆகவே இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா கசப்பையும் இந்த காரியம் அகற்றக்கூடியதா இருக்கிறது. And we begin to endure, we will never become one who's blaming God. அதுக்கப்புறமாக இந்த காரியங்களை எல்லாம் சகிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு உண்டாகும். அதுக்கப்புறமாக நாம் தேவனை குறை சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டோம். We will become those who would keep praising God. தேவனை நாம் துதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். And earnestly seek to serve Him with a grateful heart. அங்கே உற்சாகத்தோடு கூட ஒரு வைராக்கியத்தோடு கூட நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். Now, this whole thing is what we begin to see in the life of Ruth. இந்த எல்லா காரியத்தையும் தான் அங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். What we was lacking in Naomi is now going to be seen through the life of Ruth. நகோமியினுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் குறைவுபட்டு காணப்பட்டதோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்பட்டது. What was expected of a believer to live for God in God's goodness and grace, தேவனுடைய நன்மைக்காகவும் கிருபைக்காகவும் தேவனுக்காக ஒரு விசுவாசி வாழ வேண்டும் என்கிற எந்த ஒரு காரியம் எதிர்பார்க்கப்பட்டதோ now been seen in this Gentile lady who has come into trust in God. அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு புறஜாதியான பெண்ணாகிய ஒரு ரூத்தினிடத்திலே அவள் தேவனை விசுவாசித்த பிற்பாடு அங்கே உண்மையாக காணப்படக்கூடியதா இருக்கிறது. The word Ruth means friendly. ரூத் என்கிற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அங்கே நட்பு பாராட்டக்கூடியவர். She was so friendly with God. அங்கே தேவனோடு கூட நல்ல ஒரு நட்புறவிலே அவள் காணப்பட்டாள். Therefore her decision was straight. ஆகவே அவளுடைய தீர்மானங்கள் எல்லாம் அங்கே நேராக இருந்தது. Her decision was sure. அவளுடைய தீர்மானங்கள் எல்லாம் உறுதியா இருந்தது. Decision was strong and firm in the Lord. அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக நிலைவரமாக அங்கே உறுதியான தீர்மானங்களாய் காணப்பட்டது.
And so she became an example before Naomi. ஆகவே அவள் நகோமிக்கு முன்பாக ஒரு நல்ல முன்மாதிரியாய் காணப்பட்டாள். Although we can believe that Naomi could have taught her a little more about the Jewish way of life. நகோமியானவள் இன்னமும் தன்னுடைய யூத முறைமையினான வாழ்க்கையை குறித்து இன்னும் அதிகமாய் சிந்தித்திருக்கலாம். Now, how good she has taught Ruth, we may not know. அவள் எந்த அளவுக்கு ரூத்துக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாள் என்று நமக்கு தெரியாது. But Ruth kept her heart towards God. ஆனால் ரூத்தை பார்க்கும்போது தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக அவள் வைத்தாள். That's why we read about Ruth. ஆகவே தான் நாம் ரூத்தை குறித்து வாசிக்கும் போது in her decision making, அவளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது this is what she said in verse 16 of Ruth chapter 1. ரூத் முதலாவது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் அதை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்று பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் முதலாவது காரியம், don't entreat me anymore. இதற்கப்புறமாக இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. Don't say to me, don't follow you. என்னை பின்பற்றி வர வேண்டாம் என்று இதுக்கு மேல என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. Don't entreat me anymore. இதற்கப்புறமாக என் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. That means she was determined. அப்படி என்று சொன்னால் அவள் அங்கே உறுதியாய் இருக்கிறாள். She was decisive. அவள் அங்கே தீர்மானம் எடுத்தவளாய் காணப்படுகிறாள். In what way did she express her decisiveness, her determination with words? அவள் உறுதியையும் தீர்மானத்தையும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாள்? We can keep on reading. அதை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். See, wherever you're going, Naomi, I'm coming along with you. என்னுடைய மாமியாகிய நகோமியே, நீர் எங்கே போனாலும் நானும் உம்மை தொடர்ந்து வருவேன். That was my commitment when I married your son. உன்னுடைய குமாரனை நான் திருமணம் செய்த போது நான் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானம், உடன்படிக்கை இதுதான். That was my decision when I say yes to take your son as my husband. உன்னுடைய மகனை என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளும் போது நான் எடுத்த ஒரு தீர்மானம் அது. Though he is now no more here, he is buried in Moab. அவன் இப்பொழுது இங்கே இல்லை என்று சொன்னாலும் மோவாபிலே அவன் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட I will do just the same. நான் என்னுடைய தீர்மானத்திலிருந்து பின்வாங்க போகிறதில்லை. I will go with you. நான் நீர் போகும் இடத்திற்கெல்லாம் நானும் வருவேன். All right. And then the second thing. நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். Where you going to lodge? I'm going to lodge. நீர் எங்கே தங்க போகிறீரோ அங்கே தான் நானும் தங்குவேன். Your place is going to be my place. உங்களுடைய இடம் தான் என்னுடைய இடம். I'm not going to look for another place. வேறொரு வாசஸ்தலத்தை தேடி நான் போக போகிறதில்லை. I am going to be with you in your place. நீர் எங்கே போய் தங்க போகிறீரோ அதே இடத்திலே தான் நானும் இருப்பேன். And then let's look on further. அதற்கப்புறமாக நாம் தொடர்ந்து பார்க்கும்போது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். See that now? அதை பார்த்தீர்களா நீங்கள்? Your people is going to be my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் சொல்லுகிறாள். He was determined. அவள் அங்கே தீர்மானமாய் உறுதியாய் இருக்கிறாள். This is glorifying to God. இதுதான் தேவனுக்கு மகிமையாய் இருக்கிறது. God's people is going to be her people. தேவனுடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்க போகிறார்கள். This way she reverent, respect and raise praises to God. இந்த விதத்திலே அவள் தேவனுக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு புகழையும் மகிமையும் செலுத்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிறாள். See, she's going to be where God's people is going to be the place. தேவனுடைய ஜனம் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கும்படியாக அவள் போகிறாள். And therefore she in this way glorify God. இந்த விதத்திலே அவள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவளாய் இருக்கிறாள். Her faith was fully expressed in God. அவளுடைய விசுவாசமானது தேவனிடத்திலே முழுமையாய் அங்கே கடைபிடிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. The place where God is. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நானும் இருப்பேன் என்று சொல்லி அவள் நிச்சயமாய் சொல்லுகிறாள். I want to be with the people where God is. எங்கே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் என்று சொல்லி அவள் தீர்மானித்திருக்கிறாள். She makes affirmation towards that by saying these words. அந்த காரியத்தை உறுதிப்படுத்தும் விதமாக நிச்சயிக்கும் விதமாக அவள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறாள். Thy people shall be my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். And thy God my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். See that now? பார்த்தீர்களா அதை? She sealed her confession of faith. அவள் தன்னுடைய விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Your God is going to be my God.
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Your pleasure is going to be my pleasure. உமக்கு எது பிரியமோ அதுதான் எனக்கும் பிரியமா இருக்க போகிறது. Your place is going to be my place. உம்முடைய இடம் எதுவோ அதுதான் என்னுடைய இடமாக இருக்க போகிறது. Your people is going to be my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கிறார்கள். Your precious God is going to be my passionate God. உம்முடைய விலையேறப்பட்ட தேவன் தான் என்னுடைய விலையேறப்பட்ட தேவனாக இருப்பார். Wonderful, isn't it? எவ்வளவு அற்புதமான காரியம் அல்லவா இது? We have come to this conclusion. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு முடிவுக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், No COVID-19 is going to threaten us in any way. இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் ஒருபோதும் நம்மை அச்சுறுத்த போகிறதில்லை. No COVID-19 is going to cause us to fear. இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் நம்மை பயமுறுத்த போகிறதில்லை. No Corona-19 is going to cause us to be bitter. இந்த கொரோனா வைரஸ் நம்மை அங்கே கசப்பாக மாற்ற போகிறதில்லை. They may affect us, வேலை அதெல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரலாம். but they can never overrule us. ஆனால் இதெல்லாம் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. Because why? ஏன்? We are the student of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய மாணாக்கர்களாக இருக்கிறோம். We are learning Him through our life, through trials, testings, and troubles. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்களின் மூலமாக நாம் அவரை படித்து கொண்டே இருக்கிறோம். You see, if you are not a student of God, நீங்கள் தேவனுடைய மாணவனாய் இல்லை என்று சொன்னால், when you become a victim of circumstances and situations. நீங்கள் அந்த சூழ்நிலைகளுடைய கைதியாக அதனுடைய பாதிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறி விடுவீர்கள். Either you're a student or you're going to be a victim. நீங்கள் ஒருவேளை நல்ல மாணவனாக இருக்க முடியும், இல்லை என்று சொன்னால் சூழ்நிலை கைதியாகி விடுவீர்கள். If you are a victim of circumstances, நீங்கள் ஒருவேளை சூழ்நிலை கைதியாக மாறி விடுவீர்கள் என்று சொன்னால், you will blame God for all those things. எல்லா காரியத்துக்கும் தேவன்தான் காரணம் என்று எல்லா பழியும் அவர் மேல போட்டுருவீங்க. But if you become the student of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய மாணாக்கனாய் இருப்பீர் என்று சொன்னால், you will learn to come on with praises and thanksgiving and worship of God. நீங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிப்பதன் மூலமாக, ஸ்தோத்திரிப்பதன் மூலமாக, துதிப்பதன் மூலமாக நீங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டு முன்னேறி போவீர்கள். So what did Ruth do? அவ இப்பொழுது ரூத் என்ன செய்தார்கள்? She continues to serve her mother-in-law. தொடர்ச்சியாக அவள் தன்னுடைய மாமியினருக்கு சேவை செய்யக்கூடியவளாய் இருந்தாள். For that, she made a decisive decision. இந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு உறுதியான தீர்மானத்தை அவள் செய்தாள். And then she made that decision to be sealed with God and God's power. இந்த தீர்மானமானது தேவனுடைய வல்லமையினாலும் தேவனாலும் முத்தரிக்கப்பட்ட தீர்மானமாய் இருக்கும்படி உறுதி செய்தாள். She made that decision so that God will present Himself in her, that she can fulfill her decisions. இந்த தீர்மானத்தை அவள் செய்ததன் மூலமாக தேவனே அவளுக்குள்ளாக கிரியை செய்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற உதவி செய்யும்படி எப்படி செய்தாள். Therefore, we see her devotion. ஆகவே இந்த இடத்துல அவளுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். Ruth's devotion is an example to all believers at any age. ரூத்தினுடைய இந்த பக்தி விசுவாசத்தை பார்க்கும்போது எல்லா காலகட்டத்தில் வாழக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. In devotion, she served a mother-in-law. அவளுடைய பக்தியின் நிமித்தமாக அவள் தன்னுடைய மாமியாருக்கு சேவை செய்தாள். She listened to her mother-in-law. அவளுடைய மாமியாருக்கு அவள் செவி கொடுத்து கேட்டாள். Obeyed whatever instruction a mother-in-law gave to her. அவளுடைய மாமியார் அவளுக்கு என்னவெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் சொன்னாலோ அதையெல்லாம் அவள் அப்படியே பின்பற்றினாள். Except when the mother-in-law says anything that's against God's will. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக மாமியார் ஏதாவது சொன்னால் ஒழிய மாமியாருடைய வார்த்தையை ஒருபோதும் மீறினதில்லை. That's how Ruth was. அப்படித்தான் ரூத்தினுடைய வாழ்க்கை காணப்பட்டது. I can tell you. நான் உங்களிடத்திலே சொல்ல முடியும். Many people would like to have a daughter-in-law just like Ruth. ரூத்தை போன்ற ஒரு நல்ல மருமகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆசைப்படக்கூடியது சாத்தியம்தான், யதார்த்தம்தான். Those who are anticipating to have a good wife. நல்ல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவர்கள். You can now take note that Ruth could be the best. நீங்கள் இப்பொழுது கவனித்துக் கொள்ளலாம், ரூத்தை போல ஒரு மனைவி கிடைத்தால் அது சிறப்பாக இருக்கும். So remember to pray that you will get a wife that has got similar decision-making decisiveness just as Ruth.
ஆனால் ரூத்தை போல தீர்மானம் எடுக்கக்கூடிய உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். That will give first place to God. அது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கக்கூடிய காரியம். And would seek to give all of her towards God and God's doing. அங்கே தன்னை முற்றிலுமாக தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் என்று ரூத் அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். And her devotion, her love for God was seen in a service for her mother-in-law. அவள் தன்னுடைய மாமியாருக்கு செய்த சேவையின் மூலமாக அவள் தேவன் மேல் எவ்வளவு பக்தியாய் இருக்கிறாள், எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறாள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Now that kind of a character became an attractive character. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமானது மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. No wonder those who were working in the field of Boaz were all attracted to Ruth. அவ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே போவாசனுடைய அங்கே வயலிலே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே ரூத்தினால் கவர்ந்தெழுக்கப்பட்டது ஒரு பெரிய அதிசயம் ஒன்றும் கிடையாது. And so when Boaz came to the field, he was also drawn towards her. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போவாஸ் அங்கே நிலத்துக்கு வந்த போதும் அவனும் கூட ரூத்தினால் கவர்ந்தெழுக்கப்பட்டான். You know what was Boaz told about? போவாஸ் என்ன சொன்னா தெரியுமா ரூத்தை குறித்து? No, what did people told Boaz about Ruth? ரூத்தை குறித்து போவாஸ் இடத்துல போய் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? He cared for the mother-in-law. அவள் அங்கே மாமியாரின் மேல் அதிக அக்கறையா இருக்கிறாள். And when he met Ruth, he said the same thing. You cared for my mother-in-law. அங்கே ரூத்தை பார்த்த போதும் அவர் அப்படித்தான் சொன்னார், நீ உன்னுடைய மாமியாருக்கு ரொம்ப அதிகமாக இங்கே சேவை செய்கிறாய். Oh, not only she was decisive in her decisions. அவள் தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியா இருந்தது மட்டுமல்ல, She was devoted in her devotion. அவளுடைய பக்தியிலே அவள் அங்கே வைராக்கியம் கொண்டவளாய் காணப்பட்டாள். She was the doer of God's word. அதற்கப்புறமாக அவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்யக்கூடியவளாய் இருந்தாள். Yes, she was the doer of God's word. தேவனுடைய வார்த்தையை அப்படியே பின்பற்றக்கூடியவளாய் இருந்தாள். When she was allowed to glean in the field, அங்கே வயல்வெளியிலே அங்கே காரியங்களை வேலை செய்ய அவள் அங்கே அனுமதிக்கப்பட்ட போது she kept on doing what she was supposed to do. அவள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை தொடர்ந்து அவள் செய்து கொண்டே இருந்தாள். She found favor in the sight of the people as well in the sight of God. அங்கே தொடர்ச்சியாக மனுஷருடைய பார்வையிலும் தேவனிடத்திலும் அவர் அங்கே நற்கிருத்தியை பெற்றுக் கொண்டாள். She collected plenty for herself and for her mother-in-law. அவளுக்கென்றும் தன்னுடைய மாமியாருக்கென்றும் அதிகமான ஏராளமான அங்கே பொருளை சேகரித்துக் கொண்டாள். She was the doer of God's word. அவள் தேவனுடைய வார்த்தையை செய்யக்கூடிய ஒரு மகளாய் காணப்பட்டாள். And then she drew herself nearer and nearer and nearer to God. அதற்கப்புறமாக அவள் அதிகமாக தன்னை தேவனோடு கூட அங்கே நெருக்கமான உறவிலே தன்னை சேர்த்துக் கொண்டாள். I leave these 4 things regarding Ruth. ஆகவே ரூத்தை குறித்த இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். She was decisive in her decision. அவள் தான் எடுத்த தீர்மானங்களிலே உறுதியாயிருந்தாள். That's the first step to be happy and are in full relationship with God. தேவனோடு கூட உறவிலே நாம் சந்தோஷமாக அங்கே நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அதற்கான முதல் படி. She was devoted in her devotion. இரண்டாவதாக அவள் தன்னுடைய பக்தியிலே அங்கே உறுதியாக காணப்பட்டாள். She was the doer of God's word. அவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்யக்கூடியவளாய் இருந்தாள். And she drew herself nearer and nearer and nearer to God each day. அவள் நாள்தோறும் தன்னை இன்னமும் தேவனிடத்திலே நெருங்கி கிட்டி சேர்க்கக்கூடியவளாக காணப்பட்டாள். That is the solution for the problems that we are going to face in life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த காரியங்கள் தான் இருக்கிறது. And we will be strong each day. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக பலமடைந்து நாம் முன்னேறி போகக்கூடியவர்களாக இருப்போம். May God bless you with this word. தேவன் தாமே இந்த வார்த்தைகளோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God continue to use you to see something from Ruth. ரூத் புத்தகத்திலிருந்து இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. And make them all come true to your life. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. Thank God for giving me the opportunity to come before you. இந்த காரியத்தை இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து உங்கள் மத்தியிலே வரக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And I thank you for Suendran who helped me to be the spokesman. எனக்கு மொழிபெயர்த்த சகோதரனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். And to you all who have listened to what God has to say through me to you. என் மூலமாக தேவன் உங்களிடத்திலே சொல்ல விரும்பின செய்தியை கேட்ட உங்கள் யாவருக்காகவும் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன்.
Thank you, Brother Santosh, for your timely effort to bring this thing into being. சார் சந்தோஷ் அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினதற்காக அவருடைய முயற்சிக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Do you have any questions? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நாம் பேசின இந்த காரியங்கள் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அல்லது நீங்கள் அந்த சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணால் கூட அதற்கான பதில் உங்களுக்கு சொல்லப்படும். Okay, thank you, dear uncle. It was both the days where I can term as classic messages. These messages like these we cannot listen always, and these are great messages that I have heard personally yesterday and today. I praise God for that, and definitely every one of us who's listened to these messages would have enjoyed God's servant S.V. Ramalingam, uncle from Singapore, expounding from the book of Ruth and giving us various points from that to how to emulate a personality from the Word of God who was a forefather, who was ancestor of the Lord Jesus Christ. Now, I told a classic message because of various reasons. First, a lot of cross references were used by our dear uncle, and also the word firm and concrete decision of Ruth had made her an ancestor to the Lord Jesus Christ himself. That was something we have to understand. Any decision we have to prayerfully and ask for the wisdom of God and take a concrete and a firm decision. It may look adverse in the beginning. The circumstances should not affect us, but our decisions in the will of God should definitely continue to abide in his branch. Now we have seen various points. Naomi did take a decision, but she later had a lot of bitterness, good decision to come back to Bethlehem, but she had bitterness in her heart, and we have seen that herself telling, I'm like a Mara. That is what the word she has used, a bitter water. And then she also blamed God. That was not to be done. If we go apart, far away from God, it may happen even in our lives that we may also blame God. But God has given us a chance of repenting, and that is what this grace period, and we have to glorify God for that. Now we have the points of Ruth, that she has a decisive in decision, a concrete decision. That is what Ruth has taken, and thus she had become an ancestor of the Lord Jesus Christ. And then she was devoted in her devotion to God, the God of Naomi's people, that is the God everlasting, that we have to understand, the God everlasting. She devoted her time and her faith in that God and not in the Moabitess God. And then she was a doer of God's word. She obeyed, gleaned into the field of Boaz, and she obeyed to Naomi's words. And she was a doer of God's word. And finally, we have find that wonderful relationship between Boaz and Ruth. And then we see her drawing nearer and nearer to God. So these are the points that we have seen in Ruth's life, that we also should emulate the Ruth in our life, so that the name of God will be magnified. Let us devote our time in God, so that will be drawn nearer and nearer to God. Whatever may be the circumstance, COVID, as Uncle has told, let it not be a problem in our life. Let it not bother us. We will overcome it in God's will. That is what God has in store for us. And it is something that we should foresee the joy
that we have in God. And let us see that joy, hope, and peace in the Lord Jesus Christ, and continue to learn, be disciples, be a student in God. That is what another point was, to be a student of God and not be disturbed by the circumstances, because disciple means learning. And let us continue to learn from the Lord Jesus Christ as much as possible from the word of God. Now, we thank dear Uncle S.V. R. Ramalingam for really putting in his effort these 2 days. We glorify God for you, dear Uncle. May God's name be glorified in the days to come, in the weeks to come, and the years to come. We pray for you, and God willing, we will see you some other time. And also, we will thank Brother Surendran for really putting in his effort in all these and helping me also. Praise God for him. Brother Surendran from Royapuram Christian Assembly. Thank you, dear Brother Surendran from Chennai, for translating from English to Tamil, and may God use you more in the days to come. Also, our thanks goes to every one of you who have really put in your effort earnestly for God's sake, for your soul, so to feed your soul, so that the Lord's name may be glorified. Now, tomorrow evening we have the Bible study. Evangelist Shaiju Varghese from Stewart's Bible College. He will be Chennai. He will be taking the word of God. He will be sharing from the word of God. And we pray that the name of the Lord would be glorified. Now, for the closing prayer, I request Brother Bhakyanathan from Saligram Christian Assembly, Chennai, to close in with the word of prayer. I request Brother Bhakyanathan from Saligram Assembly, Chennai, to close in with the word of prayer. Brother over to Brother Bhakyanathan. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனே, உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் கர்த்தாவே, உலகம் முழுவதும் இருந்து நாங்கள் கர்த்தாவே உடைய வேத வசனங்களை கர்த்தாவே அருமையான சகோதரர்களை பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைய மாலை பொழுதிலும் அருமையான மூத்த சகோதரன், அருமையான சகோதரன் கர்த்தாவே SVR லிங்கம் அங்கிளுடைய செய்தியை அவர் மூலமாக கொடுத்த செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய ரூத்துடைய புத்தகத்திலிருந்து அருமையான சத்தியங்களை கர்த்தாவே நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ரூத் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து அது உறுதியாக பற்றி கொண்டால் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே எப்படிப்பட்ட பஞ்சத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மெய்யான தேவனாக ஒரே தேவனாக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களை நீ கர்த்தாவே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன், என்னுடைய ரட்சகர், எங்கள் மீட்பர், எங்களுடைய பலனாக எங்கள் கோட்டையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அருமையான மூத்த சகோதரனை நாடுடைய லிங்கம் அங்கிளை மட்டுமாக எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவரை கர்த்தாவை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் கர்த்தாவே சுரேந்திரன் சகோதரனை கர்த்தாவே டிரான்ஸ்லேஷனுக்கு உபயோகப்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இணைப்பு மூலமாக அநேக பரிசுத்தவான்களை கலந்து கொண்டுபடியாக ஆண்டவரே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான தடையும் ஆண்டவரே வராதபடிக்கு பாதுகாத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அருமையான சகோதரர் கர்த்தாவே கோடம்பாக்கம் சபையார் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த எல்லா முயற்சிகளையும் நீ ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் கர்த்தாவே சந்தோஷ் அவர்களை ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். அந்த சபையை ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். விதியான மகிமை எல்லாவற்றும் உண்மைக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபத்தை மனத்தாழ்மையாக எடுக்கிறோம். பரிசுத்த தூய பிதாவே, ஆமென். Thank you, dear Brother Bhakyanathan. May God's name be glorified. God willing, thank you, Uncle, and thank you, Brother Surendran. God willing, we shall meet tomorrow evening for the glory of God.
May God's name be glorified. Thank you so much. Thank you, brothers Seb and